கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சந்திரன ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமும் பந்தமும் அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே துணை போவீங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தாங்க உங்களை நிறைய நபர்கள் கஷ்டப்படுத்திட்டு துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமும் துன்பமும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோரும் கடக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேரும் தேடி வருவாங்க. இருந்தாலும் கூட உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க. கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏற்பட்டு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அதிகமாகவே அந்த கஷ்டம் இருந்திருக்கும். கடந்த காலகட்டத்துல சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பீங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு எப்போது உங்க வேலையில மட்டுமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. எப்பயுமே நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்படி அமைஞ்சிருக்கு. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவு மூலம் நம்ம முழுசா பார்க்க போகிறோம். நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலனாக இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது நடக்கும். இந்த 2025 நீங்க அடி எடுத்து வைக்கும் போது முழுவதுமா மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு 2025 11வது மாதம் வரைக்கும் எதுவுமே நடக்கல, ஏமாற்றம் தாங்க. 5 வருடங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய கஷ்டமும் துன்பமும் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் சனி பகவானுடைய சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது முடிஞ்சு கூட நம்ம இன்னுமே அதில் இருந்து வெளியே வர முடியலையே. நாங்கள் எவ்வளவு இன்னும் அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கிறதால
இன்னும் எவ்வளவுதான் தாங்க முடியும். இப்படி இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த 2026 தொடங்கும் போது அதற்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எல்லாமே வக்கிர பெயர்ச்சி, குரு வக்கிர நிவர்த்தி, சுக்கிர பெயர்ச்சி, இந்த 3 வருட கிரகணங்கள் ஒட்டுமொத்த பெயர்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக முழுவதுமாக கிடைக்க போகுது. அடுத்தது வரக்கூடிய இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். உங்க வாழ்க்கையில இத்தனை நாட்கள் உங்களுக்கு மைனஸை செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அஷ்டமத்து சனி இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதும் பிளஸ்ஸா செயல்பட போறாங்க. இதன் மூலியமா நீங்க கடந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலம் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே இனி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி. ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறா அப்படின்னு எல்லாரும் அவனை எப்பனப்பா சுக்கிர உச்சத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு நாட்களாக உச்சத்துக்கு வரப்போறீங்க. அதுக்கு வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. இதன் மூலியமா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சனியுடைய வீட்டில இருந்து இப்ப சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்துல இது வரப்போறதால அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்கள் ராசியில 8ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்ப்பதால் ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுவதுமாக கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுங்க. வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடிச்சமான வேலை, நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்வு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்துல நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்க கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் இல்லை உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி தொழில இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லைங்க, சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் எல்லாம் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவீங்க. முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் தாங்க பெரும்பாலும் சந்திச்சிருந்திருப்பீங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த கடக ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து 2வது திருமணம்
அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டா இருந்து இந்த சொசைட்டி சர்வே பண்ணது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. வாரத்துக்கு 3 நாட்கள் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ண வரைக்கும் போயிருக்கும். இருந்தாலும் கூட மறுபடியும் நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்துல காதல்ல அதிகமா தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடக ராசிக்காரங்க தாங்க. நல்லா லவ் பண்ணி இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை மூலியமா லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இதில் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்கள் காதலுக்கு தடையா இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்துல உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றத்திற்கு வரப்போகுதுங்க. சிலர் படிப்பதற்காக வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல கடந்த காலகட்டத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயர போகுதுங்க. இதன் மூலியமா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக, துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. குறிப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் முழுவதுமாக நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள், பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவரிடத்தில் இருந்து விலகி இருப்பது. குறிப்பா குடும்ப உறவுகள் மூலியமா பிரச்சனை என்ற வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கொஞ்ச நாட்கள் மட்டும் அவங்கள விட்டு விலகி இருப்பது கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நன்மையாகவே அமையும்.